குப்பேர ட்ரெயிலர் விட்டாங்க. எப்போ இன்னைக்கா? டீச்சரே பயங்கரமா இருந்துச்சுல. டீச்சர் பார்த்தியா இல்லையா நீ? டீசர் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் நீ இல்ல. வரல, நான் மட்டும் தான் பார்த்தேன் நினைக்கிறேன். ட்ரெய்லர் விட்டாங்க. இது 20ஆம் தேதி வரதுல படம் ரிலீஸ் ஆக போகுது. 20ஆம் தேதி. அது தெரியும் 20ஆம் தேதி ரிலீஸ் எப்படி ஆகுது. தெரியும் உனக்கு? அதான் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம்ல. அவர் கூட சொல்லிட்டாரு ஜூன் 20ஆம் தேதி வரப்போது பார்த்து என்ஜாய் பண்ண சொல்லிட்டாரு. இப்போ பயங்கர ப்ரொமோஷனாக போயிட்டு ட்ரெயிலர் விட்டாங்க. சரி ட்ரெயிலர் பார்ப்போமா? நீ தான் டீச்சருக்கு தான் வரல. பாப்பாலாம் வரலையா? இல்ல அவளுங்க படிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ படிப்பு நடத்துறியா, அது நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரி ஓகே, குபேரா அஃபிஷியல் ட்ரெயிலர் போடுப்பா. விளம்பரம் வேற ஒன்றும் இல்லை. இது வந்து இப்போ இடத்துல வர சீன் கிடையாது. அது தெரியும். வேன்னு பார்க்காத. ஆனா நேத்தே விட்டாங்க போலயே. நான் தான் சொல்றேன்ல, நம்ம தான் பண்ண முடியல. இல்ல நேற்று எங்க போயிருந்தோம்? ஹாஸ்பிட்டல் போயிருந்தோமா இல்லையா? ஆமா. அப்புறம் ஓகே ஓகே. நிறைய அப்டேட் வந்திருக்கு. நம்ம எதையுமே பண்றது இல்லை இப்போ ப்ராப்பரா. நம்மளா ரியாக்ஷன் சொன்னா கழுவி ஊற்றுவாங்க. வேற வழியில சொல்லி தான் ஆகணும். என்னது பாதியில இருந்து வருது? யார் பார்த்தது இதெல்லாம்? நீங்க தான். நான் எங்க பார்த்தேன்? குபேரா ட்ரெயிலர் வழங்கு போகிற ஹையர் நம்ம ஏசி தான் வழங்கியிருக்கு. ஓ கோடி கோடி கோடினா எவ்வளோ சார்? கோடி கோடினா எவ்வளோ சாரா? ஓயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சுட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். எனக்கு வேணும் சித்தப்பாஜி. இந்த நாட்டில் பணமும் பவரும் தான் வேலை செய்யுது. நீதி நியாயம் இல்லை, இது சரித்திரம். இவனாச்ச வாய திறந்தீங்க கொன்னே போட்டுருவேன். புதுசா இருக்காரு. அவங்க மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. காலப்பட்ட என் பேர் தீபக். தனுஷ் என்ன? ஆமா. அம்மா 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 அம்மா, எதுக்கு ஏன் பின்னால வந்து உயிரை வாங்குற? எனக்கு உங்களை தவிர யாரும் தெரியாது மேடம். உன் சாவு நீ சாவு, என் சாவு நான் சாவுறேன். சாக வேணாம் மேடம். பழச்சு என்ன பண்றது? வாழ்றதுக்கு தான் பொழைக்கணும். தெய்வம் எங்க இருக்கான்னு சொல்லு. இவங்க அடைக்கலம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அட்ரஸ் எங்க இருக்கு? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு பிச்சைக்காரன் கவர்மெண்ட் ரிஸ்கிலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இறக்கம் காட்டுறது நல்லதுதான் தீபக்ஜி, ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே கொன்னுடும். பணம் பவர் கோட்டு எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. இந்த உலகம் பூரா அவங்க தான். இந்த உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம், என் உலகமும் தான். நீங்க சொன்ன காசு போலீஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. பார்த்துக்கிறேன். அப்படின்னா ஜூன் 20. தனுஷ ரொம்ப வித்தியாசமான ஒரு அதான் அவரு பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. அவர் வந்து இந்த இது வாங்க பெகர் மாதிரி. அதாவது தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் விஜய்காரன் அந்த கேரக்டர் தான் கேரக்டர். ஆக்சுவலி. அவங்க 2 பேருமே அது மாதிரி சொன்னாங்களே. ஒரு குப்பையில வந்து ஒரு சீன் நாங்க எடுத்தோம். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் எடுத்திருக்காங்க. குப்பையிலே ஒரிஜினலா குப்பையெல்லாம் போட்டு அந்த ஸ்மெல்லாம் பயங்கரமா அவரால் தாங்க முடியலையா. ஒரிஜினலா போட்டு எடுத்துக்காராம். ஒரு சீன் ஒரு இதுல கூட சொன்ன ப்ரொமோஷன்ல கூட என்னால ஸ்மெல் தாங்க முடியல, ஆனா வந்து ரஷ்மிகாவுக்கு எதுவுமே தெரியல, ஐ டோன்ட் ஹேவ் ஸ்மெல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இது ரஷ்மிகா ஸ்மெல்லே தெரியலன்னா சொல்லும்போது அடிக்க வர்றாங்க. ஏன்டா தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரிஜினலா இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து தனுஷ் வந்து இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு நடிகனா இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இல்ல செட்டு தானே போட்டிருப்பாங்க. கண்டிப்பா சும்மா போட்ட குப்பை மாதிரி காமிச்சிருப்பாங்க. குப்பை மாதிரி ஏதாவது கிரஷ் அத போட்டுருப்பாங்க. ஒரிஜினலா அந்த குப்பையில போய் இருந்து அதை நடிச்சு அதை ஒரிஜினல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உன்னதமான ஒரு நடிகன்ல நம்ம தனுஷ் இருக்காரு. அந்த பக்கம் நாகார்ஜுனா அவர் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ளயுமே ஏதோ சம்திங் இருக்க மாதிரி மோதல் இருக்க மாதிரி இருக்கு. அது வந்து நம்ம எல்லாத்தையுமே இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளாம் வந்து இன்டெலிஜென்ஸ் கிடையாது. we are பைத்தியம்ஸ். ஆமா கூட வீடியோ எடுத்தா நான் பைத்தியம் தான். அப்போ உங்க கூட வாழ்ந்துட்டு தான் நான் பைத்தியமா தான் வாழ்ந்தாகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளாம் இதை வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது. படம் 20ஆம் தேதி வருது இல்லையா? அப்போ இந்த படத்தை போய் நம்ம ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். ஏன்னா அதை
இது மாதிரி படத்தை தான் பார்க்கணும். இப்போ ஆமா இன்னைக்கு தேதி என்ன தெரிகின்றது இன்னைக்கு தேதி என்னன்னு பார்த்தா ஓ அது 16 அங்க போடுற கேலண்டர் நான் மேல ஒட்டி வச்சிருக்கேன் நான். இல்ல பட் ஆனா பிஜிஎம் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பேஜியம்மா பிஜிஎம் அதான் பேஜியம் பேஜியம் எங்கடா போட்டாங்க அப்படின்ட்டு என்னடி கேலண்டரை பார்க்கணும் அண்ணாத்த பாக்குற பிஜியத்தை பேஜியம்ங்கிற ஒன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ரியாக்ஷன் ஷோ பண்ணேன்னா என்ன நடக்கும்? பிஜிஎம் யாரு தேவிஸ்ரீ போட்டது? பிரசாத்தோட அவங்களோடது பிஜிஎம் மட்டும் தான் அவர் போட்டாரா? சாங்கும் அவர் தான் போட்டிருக்காரு. Yes. போய் வா போ அந்த பாட்டு என்ன ஹிட் பட்டி ஆமா, தொட்டி எல்லாம் ஆமா, ஹிட் ஆமா. தெரியுமில்ல? எஸ் எஸ் வேற மாதிரி போட்டிருக்கிறாரு. தனுஷ் வேற மாதிரி பார்க்கலாம். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ. சில ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது கதை இதை நோக்கி தான் போகுதுன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். இதுல பெருசா பட் ஆனால் இதை நம்மளால கெஸ் guess பண்ண பண்ண முடியல. முடியல. அந்த அளவுக்கு எடிட்டிங்ல அப்படி பண்ணிட்டு இருக்காரு தலைவர். யார் ட்ரெய்லர் எடிட் பண்ணா பாரு அந்த மனுஷன் எவனுமே புரிஞ்சுக்க முடியாது. படத்துக்குள்ள வாங்கடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. செமையா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கல? ரொம்ப நாள் கழிச்சு நீ நானும் ரியாக்ஷன் ஷோ பண்றோம். கண்டிப்பா இந்த ரியாக்ஷன் ஷோ வந்து மிகப்பெரிய அளவுல ஹிட் அடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா தெரியும் நான் வந்தாலும் எனக்கு வீடியோ போகாதுன்னு பாரு. இல்ல நீ வந்தா ஒரு 10 பேர் பார்ப்பாங்க. நான் வந்தேன்னா 4 பேர்ல நிக்க முக்கிட்டு போவாங்க. மெஜாரிட்டி நாங்க தானே. பைத்தியம் விட பாக்குறாங்களே அப்படின்ட்டு ஒரு அந்த ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுது. இவன் மட்டும் அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நினைக்காம இவன் ஏதோ பேசிருப்பான் அவன் என்னத்த பேசின மண்ண அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா உன் கூட உட்காந்துருக்கும் போது ஆஹா இது பைத்தியம், ஏதோ இது ஒரு ஒரு பைத்தியத்தை கூட அவன் பண்றானா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, ஒரு கியூரியாசிட்டி கிடைக்க போகுது, நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்க போகுது நிறைய பேர் பார்ப்பாங்க. சரி ஓகே அப்படியாவது உங்க வீடியோ பார்த்தாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்படியும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே. அப்படியும் நீ வந்து பார்க்கணும், நான் என்ன பண்ண முடியும்? முழு பைத்தியம் கிடையாது. அது என்னமோ சொல்லுவாங்களே சரியான பைத்தியம் கிடையாது, சரியாகாத சரியான பைத்தியம். பைத்தியத்துல வந்து இதுமே ஏதோ ஒரு படத்துல வந்ததுதான் காப்பி அடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா அந்த படத்துல வரது நாங்க சொன்ன டைலாக போட்டதானே படத்திலே போறாங்க. போடே போடே. ஓகே கைஸ், சூப்பரான ஒரு ரியாக்ஷன், நல்ல ஒரு ட்ரெய்லர் பார்த்த திருப்பத்தோட நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ நாங்க திரும்ப சந்திச்சுட்டே இருக்கோம். எங்களோட இந்த ரியாக்ஷன் அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னடா பண்ணணும்? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருங்க. பை பாய்.